திதி கொடுக்கறது அப்படின்றது வந்து வெறும் காமனா ஐயர் வச்சு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், வருஷம் சாமி கும்பிட வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை கும்பிடாம விட்டுருப்பாங்க, அது இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஆனா இதுல என்ன ஒரு காமெடின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்து அவங்க தாத்தாவோ மூதாதையர்கள் யாராவது ரெண்டு மனைவி இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து செவ்வாய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூதாவது இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட ஒரு ரெண்டாவது ஜென்ரேஷன் மூணாவது ஜென்ரேஷன் எங்க இருந்து வந்தாங்கன்னு கேட்டா தெரியாது. பூர்வீகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமா, பூர்வீகம்னா நேட்டிவா. இந்தந்த ராசிகளுக்கு வந்து காதல் செட் ஆகும், காதல் செட் ஆகாது அப்படின்றத நம்மளுடைய டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி மூலமா தெரிஞ்சுக்க முடியுமா? குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் விசால் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது டக்குன்னு கேட்கும்போது ரொம்ப புதுவிதமான ஒரு பெயராகவும் இருக்கு எங்களுக்கு. ஸோ இதில் வந்து இது எப்படி ஆர்ஜின் ஆச்சு? இது ஆக்சுவலாக என்ன டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா? இல்ல, பொதுவா நீங்க வந்து ஒரு ஜோதிடம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுக்கு வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஒண்ணு நீங்க வந்து ப்ரெடிக்ஷன் பக்கம் போயிடலாம், இல்லைன்னா பரிகாரம் போயிடலாம். இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் தான் ஜோதிடம். இதை விட்டா வந்து இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த ஜோதிட முறையும் இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்குள்ள தான் வரும். ஆனா இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ள ஜாதகமோ ஜோதிடமோ இருக்குதா, அதனுடைய சிலபஸ் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா, ப்ரெடிக்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படின்னா, இப்போ மக்கள் நீங்க யாரை கேட்டீங்கன்னாலும் என்ன பர்பஸ்க்காக ப்ரெடிக்ஷனை நோக்கி வருவாங்க அப்படின்னா, ஜென்ரலா அவங்களுடைய ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்காம டிலே ஆகிட்டு இருக்கும். அது நடக்குமா நடக்காதா, அப்படி நடக்கும்னா எப்ப நடக்கும், இதை கேட்டு வருவாங்க. ஸோ ப்ரெடிக்ஷன்ல இருக்கக்கூடிய கிளை கேட்டகரி பெர்ஸ்பெக்டிவ் இதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அது நடக்கும்னா எப்ப நடக்கும். ஒருவேளை அது நடக்காதுன்னா நடக்காத ஈவெண்ட்டை நடக்க வைக்கிறதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அப்பதான் அந்த பரிகாரத்துக்குள்ளேயே வருவாங்க. ஓகேங்களா? ஆனா நம்மளுடைய டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் இல்லை. இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்குள்ளேயும் இல்ல. நம்மளோட என்ன பெர்ஸ்பெக்டிவ்னு பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி, மரபணு ஜோதிடத்தை பொறுத்தவரை ஜாதகம்ன்றது வெறும் ஒரு மனிதருக்கான வரம்பு எல்லை மட்டும்தான், வெறும் பவுண்டரி. வெறும் பவுண்டரி தான். அது பவுண்டரினா எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், கெரியர் ஆகட்டும், மேரேஜ் ஆகட்டும், நம்மளோட எல்லா போர்ஷன் இருக்குல்ல, 12 கட்டம் சொல்லுவாங்கல்ல, லக்னம்ல ஆரம்பிச்சு 12 கட்டம். ஸோ ஒவ்வொரு பாவமும் ஒரு காரகத்துவம். அதாவது கடன் வந்து 6ஆம் பாவம், ஹெல்த் இஷ்யூஸ் வந்து 6ஆம் பாவம், 10ஆம் பாவம் வந்து தொழில், 6ஆம் பாவம் சர்வீஸ் உத்தியோகம், 7ஆம் பாவம் லைஃப் பார்ட்னர், 4ஆம் பாவம் வந்து ப்ராப்பர்ட்டி அசெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு 4ஆம் பாவம். இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய 12 பாவத்திலையும் எல்லாத்திலையும் வரம்பு பவுண்டரின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த வரம்புக்குள்ள நம்மளால விளையாடிக்க முடியும். அந்த வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளால பயன்படுத்திக்க முடியும். ஆனா அந்த வரம்பு எல்லையை மீறி நம்ம செயல்படணும்னு நினைச்சோம்னா நமக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. அப்போ நீங்க வந்து சிம்பிளா எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய ஜாதகம்ன்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்சர், ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ன்றது ஃபுல்லா சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரா இருந்தா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஒவ்வொருத்துக்கும் 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன், அது உங்க ஜாதகம் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குதோ அந்த மாதிரி அது டிபெண்ட்ஸ் ஆன். சோ ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர் யூனிக்கா இருக்கும். ஓகேங்களா? அதுல அவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள ஒரு ஆப்ஷனை அவங்களால தேர்ந்தெடுத்துக்க முடியும். தட் இஸ் கால்ட் ஃப்ரீ வில். ஆனா ஃப்ரீ வில் சொல்லிட்டு உங்க ஜாதகத்தினுடைய வரம்பை உங்களால மீற முடியாது. சோ அதோட வந்து இந்த செவ்வாய் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்து அவங்க தாத்தாவோ மூதாதையர்கள் யாராவது ரெண்டு மனைவி இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து செவ்வாய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூதாவது இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்களே சொல்லிட்டீங்களே வாய்ப்புகள் இருக்குன்னு. அப்புறம் நான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, நான் சொல்லல. இல்ல அதானே சொல்றேன், வாய்ப்புகள் இருக்குனாலே முடிஞ்சு போச்சு. எப்படி சொல்லுங்க? நீங்க ஒரு விஷயத்தை ஒரு ஃபார்முலா உருவாக்குறீங்க அப்படின்னா டேம் ஷூரா நீங்க சொல்லணும் சார். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இப்போ டேக் ஃபார் an எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆக்சிடென்டல் டெத், சூசைடல் டெத் நடக்குது, ஒரு ஃபேமிலியில நடக்குதுங்க. ஓகே நடக்குது. அதுல நடந்ததுல சில பேருக்கு வந்து நிறைய குடும்பங்கள்ல இறந்தவங்களுக்கு வருஷம் சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கு. சில குடும்பங்கள் அதை செய்வாங்க, சில குடும்பங்கள் அதை செய்ய மாட்டாங்க. நான் திதி கொடுக்கறத பத்தி பேசல. திதி கொடுக்கறதுனா இவங்க எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, ஐயர் வச்சு திதி கொடுக்கறத பத்தி பேசிப்பாங்க. உடனே அதை வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. நான் அதை பத்தி அதுக்குள்ளேயே நான் போல.
திதி கொடுக்கறது அப்படின்றது வந்து வெறும் காமனா ஐயர் வச்சு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. சாமி கும்பிடுறதுன்றது ஒவ்வொரு கம்யூனிட்டியும் அவங்களுடைய குல வழக்க பிரகாரம் அவங்களுடைய மூதாதையரை வேற வேற ஸ்டைல்ல வேற வேற ஃபார்மேட்ல கும்பிடுவாங்க. ஓகேங்களா? இதுல சில குடும்பங்கள்ல துர்மரணங்கள் நடந்திருக்கும். ஒண்ணு கேன்சர்ல இறந்திருக்கலாம், இல்ல ஒரு வைரஸ் மாதிரி கோவிட் மாதிரி ஒரு வைரஸ் தொற்றுனால அவங்க இறந்திருக்கலாம், இல்ல ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கலாம், இல்ல பாய்சனஸ் டெத், இல்ல சூசைடல் டெத், அந்த மாதிரி துர்மரணம். ஓகேங்களா? அப்நார்மல் டெத் அடைஞ்சிருக்காங்கப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வருஷம் மட்டும் சாமி கும்பிட்டவங்க தொடர்ந்து வருஷம் அவங்கள கும்பிடல அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை இண்டிகேட் பண்ற மாதிரி, அதாவது அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க, அதாவது என்ன சொல்றது, ஒரு சோலுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் தான். என்ன ரெண்டு ஆப்ஷன்? ஒன்னு, அந்த சோல் வந்து என்லைட்மெண்ட்டுக்கு போயிடணும். ஓகே, என்லைட்மெண்ட்னா என்ன? மோட்சம், அவ்வளவுதான். பிறவான் நிலை ஒண்ணு. முக்தி மோட்சம் நீங்க எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கோங்க. பிறவான் நிலைன்னு சொல்லிட்டேன். ஓகே, இல்லைன்னா பிறந்துடணும், அதானே? அதான் ஆப்ஷன். நீங்க இப்ப வாழ்றீங்க, இந்த பிறவில உங்களுக்குன்னு சில டெஸ்டினி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, உங்களுக்குன்னு சில லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கும். கரெக்டா? ஓகே, அத இந்த பிறவி முடியறதுக்குள்ளேயே நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஒண்ணு. ரெண்டாவது, மத்தவங்களுக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன்ஸ்ல மத்தவங்களுக்கு உங்க மேல சில லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அது பேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு பேரு. அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு அம்மாவுக்கு பிள்ளையாவோ அப்பாவுக்கு பிள்ளையாவோ இருப்பீங்க, கூட பிறந்தவங்களுக்கு சகோதரனா இருப்பீங்க, ஒரு மனைவிக்கு கணவனா இருப்பீங்க. அந்த மாதிரி பல ரிலேஷன்ஷிப்ல நீங்க கனெக்டடா இருப்பீங்க. நீங்கிறது ஒரு நீங்க மட்டும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்திலயும் சில பெண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நீங்க இந்த பர்த்க்குள்ள நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. ஒண்ணு, நீங்க வந்து என்லைட்மெண்ட்டுக்கு போகணும்னா நீங்க போய்க்கலாம். ஓகே, இதை நீங்க முடிக்கல. ஓகே, அப்ப என்ன தோணும்? மறுபடியும் நெக்ஸ்ட் பர்த் நீங்க எடுத்துடணும். ரைட்டா? இது ரெண்டு தான் ஆப்ஷன். நீங்க என்லைட்மெண்ட்டுக்கும் போகாம நெக்ஸ்ட் பர்த்துக்கும் எடுக்காம இடப்பட்ட ஸ்டேஜ்லயே நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இடப்பட்ட ஸ்டேஜ்னா ஆத்மாவாவே இருக்கிறது. ஓகே, என்லைட்மெண்ட்டுக்கும் போகல, நெக்ஸ்ட் பர்த்தும் எடுக்கல, இந்த இடப்பட்ட ஸ்டேஜ்லயே இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றது? வருஷம் சாமி கும்பிடுறது. ஓகே, இப்போ ஏன் நம்ம எல்லாருக்கும் கும்பிடுறோம்னா, அவங்க நெக்ஸ்ட் பர்த் எடுத்துட்டாங்களா, என்லைட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்களா நமக்கு தெரியாதுல்ல. ஆமா, நம்ம போனாதானே தெரியும். பொதுவா வரும்போது. சரி, இப்ப அதை இண்டிகேட் பண்றதுக்கு ஜாதகத்துல காம்பினேஷன் இருக்கு. என்ன காம்பினேஷன் இருக்குன்னா, இந்த மாதிரி இறந்துட்டாங்கப்பா, என்னது துர்மரணத்துல இறந்துட்டாங்க, சாமி கும்பிடல. ஓகேங்களா? இப்ப அவங்களாவே நெக்ஸ்ட் பர்த் எடுத்துட்டாலோ இல்ல மோட்சத்துக்கு போயிட்டாலோ ப்ராப்ளம் இல்ல. இப்ப அவங்க போகாம இடைப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துலதான் பூசம் விசாகம் சதய நட்சத்திரத்துல குழந்தைங்க பிறப்பாங்க. அதை இண்டிகேட் பண்றதுக்காக. எதை இண்டிகேட் பண்றதுக்காக? இந்த மாதிரி வந்து பல பேரோட கான்சியஸ்னஸ் வந்து அப்படியே டாஸ்க் இன்கம்ப்ளீட்னு சொல்லிட்டு அப்படியே நிக்குது. அது வந்து இப்போ உங்களுக்கு திதி கும்பிடுறது, சாமி கும்பிடுறதுன்னா என்ன நினைக்கிறீங்க? டெக்னிக்கலா நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. ஒண்ணு இல்ல, நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. ஒண்ணு, நீங்க என்லைட்மெண்ட்டுக்கு போயிடணும். எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா கமிட்மெண்ட்டையும் விட்டு நீங்க என்லைட்மெண்ட்டுக்கு போயிடணும். இல்ல உங்களுடைய கமிட்மெண்ட்டை தேடி அடுத்து நீங்க பிறவி எடுத்துடணும். நீங்க ரெண்டுத்துக்கும் போகாம நீங்க இடப்பட்ட ஸ்டேஜ்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வர ஜெனரேஷன் டிஸ்டர்ப் ஆகும்ல. அப்படி அடுத்து வர ஜெனரேஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்றாங்க பாருங்க. அதுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து படையல் வைக்கிறது. ஓகே, சோ இதுதான் அந்த கர்மான்னு சொல்லுவாங்கல்ல. அதனால தான் ராகு அமாவாசை, அதனால தான் அமாவாசை டைம்ல வைக்கிறாங்க. ஏன் பௌர்ணமி டைம்ல வைக்கலாமே? அதே அமாவாசை டைம்ல வைக்கிறாங்க. வைக்கிறதுக்கான காரணம் இதுதான், அமாவாசைக்குள்ள வைக்கிறது காரணம். ஆமா, அது ஒண்ணு. அப்ப அதை இண்டிகேட் பண்றதுக்கான நட்சத்திரங்கள் தான் பூசம் விசாகம் சதயம். ஓகேங்களா? இப்போ இந்த நட்சத்திரத்துல ரிப்பீட்டடா குழந்தைங்க பிறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத்து, சூசைடல் டெத்து, கேன்சர் சம்பந்தப்பட்ட அல்லது லங்ஸ்னுடைய அந்த இன்ஃபெக்ஷன், லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துருப்பாங்க இல்லையா? டிபி, ஆஸ்துமா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஜெனட்டிக்கலி அந்த ஃபேமிலியில இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி இறந்தவங்க இருப்பாங்க. இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், வருஷம் சாமி கும்பிட வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதை கும்பிடாம விட்டுருப்பாங்க. அது இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஆனா இதுல என்ன ஒரு காமெடின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்களாம் எங்க அப்பா அம்மாக்கு ஒழுங்கா தான் கும்பிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்க அப்பா கூட தாத்தா கூட யாராவது பிறந்து குழந்தையில இறந்துருப்பாங்க. 1 வயசு 2 வயசுல இறந்துருப்பாங்க. 5 வயசு 10 வயசுல இறந்துருப்பாங்க. 15-20 வயசு அல்லது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்காம இறந்துருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த அத்தனை பேரும் என்ன கேட்டகரியில வருவாங்க? வாரிசு இல்லாம செத்து போனவங்க. இப்போ உங்க அப்பாவுக்கு வாரிசு நீங்க இருக்கீங்க. அப்பா போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா அவருக்கு ஸ்ராத்தம் பண்றதுக்கு நீங்க இருக்கிறீங்க. அவருக்கு வருஷம் சாமி கும்பிடுறதுக்கு நீங்க இருக்கிறீங்க. வாரிசு இல்லாதவங்களுக்கு யாரு கும்பிடுவா? உங்க அப்பாவுக்கு முன்னாடி பின்னாடியோ ஒரு குழந்தை பிறந்து தவறிடுச்சுங்க, அவங்களுக்கு யார் சாமி கும்பிடுவா? அப்போ அவங்களுக்கு பிள்ளை இல்ல,
அப்ப அவங்களுக்கு அடுத்து வாரிசு யாரு? நீங்க தான். தம்பி பிள்ளையோ அண்ணன் பிள்ளையோ நீங்க தானே. இவங்க கும்பிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அது மிஸ் ஆயிருக்கும். என்னன்னா ஒரு ஜெனரேஷன் ஓகே, அவங்க உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. 2 ஜெனரேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த கதையே தெரிஞ்சிருக்காது. தெரியாது அவங்களுக்கு. இப்பயே வந்து தெரியாது. அது அப்படி ஒருத்தவங்க பிறந்து இறந்துருக்காங்கன்றதே தெரியாது அவங்களுக்கு. அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி தெரியாது. ஜோதிடர்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஊர்ல இருக்க எல்லாருடைய பெரிய மனுஷங்களோட ஹிஸ்டரியும் யூடியூப்ல உட்காந்து பார்க்க தெரியுதுல. தான் சொந்த ஃபேமிலியோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறத விட அப்படி என்ன நமக்கு பெரிய வேலை? இந்த உலகத்துல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாத விஷயமே கிடையாது சார். கேமுக்காக வேஸ்ட் பண்றோம், படத்துக்காக வேஸ்ட் பண்றோம், ஆன்லைன்ல பல மணி நேரங்கள் நம்ம வேஸ்ட் பண்றோம். கரெக்ட் தானே? நான் என்ன சொல்றேன், நம்ம ஃபேமிலியோட ஹிஸ்டரி நமக்கு தான் தெரியணும். அது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட ஒரு 2வது ஜெனரேஷன் 3வது ஜெனரேஷன் எங்க இருந்து வந்தாங்கன்னு கேட்டா தெரியாது. பூர்வீகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. பூர்வீகம்னா நேட்டிவா? ஆரிஜின். நேட்டிவ்ன்றது நீங்க பிறந்த ஊரு, உங்க அப்பாவுக்கு நேட்டிவ், அவர் பிறந்த ஊரு. பூர்வீகம்ன்றது என்ன? உங்களுடைய 3-4 ஜெனரேஷனுக்கு மேல ஒரு ஊர்ல வாழ்ந்திருப்பாங்க, அதான் பூர்வீகம். அப்போ அந்த ஊர்ல தான் குலதெய்வம் இருந்திருக்கும். கரெக்டா? ரைட். அப்போ அந்த ஹிஸ்டரியே தெரியாது உங்ககிட்ட. நீங்க இந்த ஹிஸ்டரி கேட்டீங்கன்னா எப்படி தெரியும்? கரெக்ட் தானே? சரி, ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம கியூர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ விட்டவங்களுக்கு மறுபடியும் சாமி கும்பிட ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். ஓகே. இந்த ராசிகளுக்கு வந்து காதல் செட் ஆகும், காதல் செட் ஆகாது அப்படின்றத நம்மளுடைய டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி மூலமா தெரிஞ்சுக்க முடியுமா? என்னென்ன இதெல்லாம் சொல்லலாமா இப்ப எனக்கு? இல்ல, லவ் செட் ஆகும் செட் ஆகாதுன்றது கிடையாது. சில ஜாதக அமைப்புக்கு வந்து லவ் மேரேஜ் செய்யக்கூடிய அனுமதி இருக்கும், சில ஜாதக அமைப்புக்கு அந்த அனுமதி இருக்காது. அதை வந்து எப்படின்னா, அந்த அனுமதி இருக்கிறவங்க முயற்சி பண்ணா நடக்கும். ஓகேங்களா? அந்த அனுமதி இல்லாதவங்க என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காது. ஆனா இத சொல்லிட்டா உடனே அவங்க எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த காம்பினேஷன் இருக்கா, அப்ப என்ன கன்ஃபார்ம்டா நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த முயற்சியுமே எடுக்காம உட்கார்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? அது அப்போ அப்படி இருந்து பிரயோஜனம் இல்லைல்ல. சரி, இப்போ நீங்க அப்படி கேட்கறதுனால நான் டெக்னிக்கலா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒருத்தருடைய ஜாதகத்துல லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய அனுமதி இருக்கு. அவங்க லவ் பண்ற இன்னொரு ஆளுடைய ஜாதகத்துல அந்த லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய அனுமதி இல்லைன்னா, இவர் மட்டுமே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பாரு, இவர் மட்டுமே ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு, அந்த சைட்ல இருந்து கோஆபரேஷன் வந்திருக்காது. ஒருதலை காதலுக்கு இதான் காரணமா? அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. நன்றி.